வணக்கம் அன்பு நேயர்களே, மீண்டும் செப்டம்பர் மாத பூக்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆவலோட காத்துட்டே இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கும் கூட ரொம்ப அற்புதமாக ஓசோவின் சிந்தனைகளை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அற்புதமான வாழ்வேலை சொல்லும் சிந்தனைகள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அவ்வளவு அழகான பொருள் பொதிந்த விஷயங்கள் ஓசோவோட சிந்தனையில் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த சிந்தனையை தான் பார்க்க போகிறோம். அவருடைய வாய்மொழி மூலமாகவே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் உங்கள் மூலத்தை நெருங்குவதை தான் சாக்ரடீஸ் உன்னை நீ அறிவாய் அப்படின்னு சொன்னார். அது தகவல் சம்பந்தப்பட்ட சாதாரண அறிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. உங்களுக்குள்ளார நிகழும் முழு மாற்றம். எந்த மாதிரியான மாற்றத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் கோட்பாடு ஒன்றும் வகுக்கவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து மாறி வேறு யாராகவோ ஆக வேண்டும் அப்படின்னும் நான் சொல்லலை. நீங்கள் யாராக என்னவாக இருக்கிறீர்களோ அதே நிலையிலேயே அப்படியே அமைதியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. நான் சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? ஓசோ மீண்டும் சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதன் உட்கருத்தை மட்டும் பாருங்க. அந்த உட்கருத்து உங்களை விடுவிக்க வல்லது. உங்களுக்குள் ஒரு பெரிய இசைவு நிகழ்கிறது, பெரிய இசை கேட்கிறது. அந்த இசைதான் ஆத்ம ஞானம். உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. அந்த சமயத்தில் எல்லா பூட்டுக்களையும் திறக்கும் மாயாசாவி உங்களிடம் வந்து விடுகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அப்படியே உள்ளேயே போட்டு அமுக்கி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு வகையான அடக்குமுறை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு இயற்கை நிர்ணயிச்சிருக்குதோ அதற்கு புறம்பாக வாழ்வதுதான் அடக்குமுறை. நீங்கள் செய்ய விரும்பாத செயல்களை செய்வது அடக்குமுறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய விரும்பலை, அந்த செயல்களை செய்கிறது தான் அடக்குமுறை. நீங்கள் எப்படி இல்லையோ அப்படி வாழ நினைப்பது ஒரு வகையான அடக்குமுறை. சரியா? அடக்குமுறை உங்களை நீங்களே அழித்து கொள்ளும் வழி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. அடக்குமுறை தற்கொலைக்கு சமானம், மெதுவாக உறுதியாக கொள்ளும் விஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடக்குமுறை உணர்வுகளை இயல்பாக வெளிப்படுத்துவது தான் வாழ்க்கை. அதனை அடக்கி வைத்தல் தற்கொலை. தந்திர சாஸ்திரம் கூறும் மிகப்பெரிய அறிவுரை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் உள்ளே வைத்து அப்படியே போட்டு அமுக்கி வச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அடக்குமுறை. அப்படியான அடக்குமுறையில் வாழாதீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது வாழ்க்கையே கிடையாது. உணர்வுகளை வெளிப்படுத்தி வாழும் உன்னத வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. இயற்கை உங்களை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு படைச்சதோ அப்படியே வாழ்ந்துட்டு போங்களே. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மத போதகர்களையும் புரோகிதர்களையும் உதறி தள்ளுங்க. உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை ரொம்ப நுட்பமாக கவனிங்க. உங்கள் உடல் சொல்வதை கவனிங்க. உங்கள் இதயம் சொல்வதை, உங்கள் நுண்ணறிவு சொல்வதை கேளுங்க. மற்றவர்களை சார்ந்து நிற்காதீங்க. உங்கள் தன்னிச்சை நிலை தங்கு தடையின்றி எங்கே அழைத்து செல்லுதோ அங்கே போங்க. உங்களுக்கு எப்போதும் இழப்பு வராது. இயற்கை உங்களுக்காக நிர்ணயித்த வாழ்க்கையை நீங்கள் தன்னிச்சை நிலையில் வாழும்போதுதான் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இறைநிலையின் வாசலை அடைவீர்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஓசோ சொல்லி இருக்கிறாரு. கொஞ்சம் இப்படி வாழ்ந்து தான் பார்ப்போமே. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு அப்படியே அடுக்கு முறையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையாகவே நமக்கு தெரியாது இல்லையா? என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்மளால் சலிச்சுக்க தோணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் இப்படி ஓசோ சொல்கிறபடி வாழ்ந்து தான் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான சிந்தனை நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதை பற்றிய ரொம்ப நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பதிலை இங்கே பகிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான சிந்தனையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நண்பன். வணக்கம் அன்பு சொந்தங்களே. நன்றி.